போதைப் பொருளுக்கு எதிராக 22 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம். கல்லூரி மாணவி தேவி பிரியாவிற்கு குவியும் பாராட்டு. கூடலூர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு தனிநபர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வு ஓட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கியது. கூடலூர் பகுதியின் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தனர். 2.5 மணி நேரத்தில் சாதனை. இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் கூடலூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தேவி பிரியா ஒற்றை பெண்ணாக பங்கேற்று மாரத்தான் ஓட்டத்தை மேற்கொண்டார். கூடலூரில் இருந்து பந்தலூர் வரை உள்ள 22 கிலோமீட்டர் தொலைவினை அவர் வெறும் 2.5 மணி நேரத்தில் ஓடி கடந்து சாதனை படைத்துள்ளார். வழிநெடுகிலும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் திரண்டு வந்து அவருக்கு மலர் தூவியும் வாழ்த்து கோஷங்களை எழுப்பியும் உற்சாகமான வரவேற்பளித்து பாராட்டினர். மாணவியின் விழிப்புணர்வு செய்தி. மாரத்தான் ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி தேவி பிரியா, தமிழகம் போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினர் தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தையும் இதர நேரங்களையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் வீணடிக்காமல் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி போன்ற பயனுள்ள வழிகளில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்விற்காக தனிநபராக ஓடி சாதித்த இந்த கல்லூரி மாணவியின் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பும் நீலகிரி மாவட்ட மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. அதை பயன்படுத்தினா நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. உங்க அப்பா அம்மா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் இல்லாம ஒரு குடும்பமே, ஒருத்தர் யூஸ் பண்றதுனால ஒரு குடும்பமே சிதைக்கப்படுது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போதைப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோள். அதுக்காக தான் நான் கூடலூர் காந்தி திடல்ல இருந்து பந்தலூர் பேருந்து நிலையம் வரை மாரத்தான் ஓடுறேன்.